நந்தி டைமண்ட் ரவை வச்சு ஒரு சூப்பரான ரவை கேக். இந்த ரவை கேக் செய்ய தேவையான பொருட்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபுல் ரெசிபி எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் தயிர், 200 கிராம் சர்க்கரை, கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இதை லம்ஸ் வராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 250 கிராம் நந்தி டைமண்ட் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகருக்கு பதிலாக பவுடர் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா 30 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 65 கிராம் நந்தி டைமண்ட் மைதா, 30 கிராம் பால் பவுடர், 2 கிராம் பேக்கிங் சோடா, 5 கிராம் பேக்கிங் பவுடர், 200 ml காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறமா ஒரு 10 ml வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு 2 டீஸ்பூன் வெற்றி கீ சேர்த்து பவுலோட எல்லா இடமும் கவர் ஆகுற மாதிரி தடவிக்கோங்க. இது கேக் பவுலோட ஒட்டாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மிக்ஸ் இதில் ஊற்றி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 40 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. ஓவன் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு கூட பேக் பண்ணிக்கலாம். கேக்கோட ஓரங்களை கத்தி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ஒட்டாமல் ஈஸியாக வரும். ஏன்னா நம்ம வெற்றி கீ யூஸ் பண்ணிருக்கோம்ல. நம்ம நந்தி டைமண்ட் ரவையில் பண்ண ரவை கேக் அழகாக பேக்காய் வந்திருக்கு. இது ரொம்ப குட்டி பீசஸாக இல்லாமல் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம நந்தி டைமண்ட்ல ரவை மட்டும் இல்லாம நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரீட்டைலும் ஹோல்சேல்லையும் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட்டோட லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வீடியோட எண்ட்ல ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கோம். நம்ம நந்தி டைமண்ட் ரவையில பண்ண ரவை கேக் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.